வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுன்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான பப்ளிக் எக்ஸாம், அதாவது 25ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய பொதுத் தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இயலுக்கும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் பாஸ் ஆகணும்னு நினச்சாலும் ஸோ இந்த கொஷினை படிங்க. தென் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த கொஷினை படிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற கொஷின்லாம் நீங்கள் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை விட இன்னும் ப்ரில்லியண்ட்டாக இருக்க கொஷின் எல்லாமே படிங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எடுத்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து சில லேப்டாப்ஸ் கொஞ்சம் இல்லாதனால ஸோ நம்ம எழுதி போடுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ வீடியோ வர்றதுக்கு. பட் இருந்தாலும் ஸோ நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ இயல் 1 பார்த்தீங்கன்னா குருவினா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? அதே மாதிரி செகண்ட் கொஷின் இனம் மொழி குறித்து ரசூல் காம்து பார்வையை குறிப்பிடுக. அடுத்தது வந்து சிறுவினாவில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்னுயிர் தமிழ்மொழி என்பன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. அதுக்கப்புறம் வந்து நெடுவினா. ஸோ நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் வாழ்வோடு புலம்பெயர் நிகழ்வுகளுக்கும் முத்துலங்கத்தின் திணைப்பாடு பாகு எவ்வாறு இணைக்கப்படுகிறது. அப்புறம் கலைச்சொல் அறிவுகள் வந்து அழகியல், இதழாளர், கலை விமர்சகர், புத்தக மதிப்புரை, அப்புறம் புலம்பெயர்தல், மெய்ப்பியர், புத்த மதிப்பியர், அதாவது புத்தகம் தான். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தது வந்து நீங்கள் இயல் 1க்கானது. இப்போ இயல் 2 வந்து குருவினா வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஏதிலியாய் குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் யாது? செகண்ட் கொஷின் அலர்ந்து பகுவது உறுப்பிலக்கணம் தருக. சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐங்கோணு பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. அடுத்தது வந்து தமிழ் ஒரு நெடுங்கணக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கினை குறிப்பிடுக. அடுத்து வந்து நெடுவினா. ஸோ நெடுவினாவில் வந்து இந்த ஒரு கொஷினை வந்து படிங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ். இதை வந்து கன்ஃபார்ம் படிச்சிடுங்க. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியன குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கலைச்சொல் அறிவுல வந்து இயற்கை வேளாண்மை, அப்புறம் வேதி உரங்கள், ஒட்டு விதை, தொழு உரம், மதிப்பு கூட்டு பொருள்கள், அப்புறம் வந்து வேர்முடிச்சுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது இயல் 3. ஸோ இயல் 3ல் குருவினா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாய் புறநானூறு கூறுகிறது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. தேர்டு கொஷின் வந்து மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? அதுக்கப்புறம் வந்து சிறுவினால தமிழ் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. செகண்ட் கொஷின் புறநானூற்று பாடலின் கருத்துக்கு இணையாக குரட்பாட்களை குறிப்பிடுக. அப்புறம் மூணாவது கொஷின் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவரை குரட்பாடி பயின்று ஒரு மணியை விளக்குக. நெடுவினால எடுத்துக்கோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. செகண்ட் கொஷின் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கற்றை முப்பால் வழி விளக்குக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இயல் 3 இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷின் ஃபுல்லாகவே வந்து நல்லா தரவாக வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே இது இயல் 3ல் வந்து கலைச்சொல் அறிவுல இனங்குழு, அப்புறம் முன்னோட்டு, புவிசுழல், வேர்ச்சொல் அகராதி, அப்புறம் வந்து பின்னோட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா வருகின்ற, அப்புறம் பிரிந்தோர். அதுக்கப்புறம் புனிச்ச வீதியில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்புகழ், அப்புறம் வந்து உயர்ந்தோங்கும், தண்டுடை, புகழெனின். ஸோ நான் சொல்கிறது எல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே புக்கில் வந்து நோட் பண்ணிகிட்டே வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இயல் 4ல் குருவினா குழஞ்சோறு புனைச்சுவை தருக. ரெண்டாவது கொஷின் உவமை உருவகம் வேறுபடுத்துக. அப்புறம் சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. அப்புறம் உள்ளுரை, உவமை, இறைச்சி, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் வந்து மூணாவது புதுப்பித்தார் பகுபத உறுப்பினம் தருக. பதிப்பித்தார்.
நெடுவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஸோ பாரதியின் எழுதையாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை ஒரு கலைச்சொல் அறிவுகளும் வந்து கல்விக்குழு அப்புறம் வந்து உள்கட்டமைப்பு செம்மொழி மூதாதையர் அப்புறம் வந்து மதிப்பு கல்வி ஓகேங்களா. ஸோ இது வந்து இயல் 4ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இயல் 5 குருவினா பார்த்திங்க அப்படின்னா நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கணம் தருக. அதுக்கப்புறம் வந்து 2வது கொஷின் ஆனந்தரங்களின் வருவனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. 3வது கொஷின் உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டுடன் தருக. ஸோ அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அவை யாவை. அப்புறம் சிறுவினால ஸோ ஓகேங்களா. ஸோ சிறுவினால வந்து நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன். ஸோ இயல் 5க்கானது 162 எடுத்துங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் தேர்டு கொஷினும் ஸோ மார்க் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சுனாலும் வீடியோ புஷ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 133ல் ஃபஸ்ட்டு கொஷின் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெடுவினா. ஸோ நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்பொருள் வர்ணிக்கும் செய்தியை தொகுத்து எழுதுக. 2வது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் கோட்பாடு சிலவற்றை விலக்கி கட்டுரை ஒன்று விளக்குகின்ற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து இயல் 6. ஸோ இயல் 6ல் பார்த்திங்கன்னா குருவினா வந்து ஸோ பேஜ் நம்பர் வந்து 161ல் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஓகேங்களா. அதே மாதிரி பேஜ் நம்பர் 170ல் 4th கொஷின். அடுத்தது வந்து சிறுவினாவில் பேஜ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 162ல் ஃபஸ்ட் அண்ட் 5th கொஷின். பேஜ் நம்பர் 170ல் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு கொஷின். நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 162ல் செகண்ட் கொஷின், பேஜ் நம்பர் 170ல் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இது வந்து இயல் 6க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே இது இயல் 7ல் ஸோ இயல் 7ல் பார்த்தீங்கன்னா குருவினா ஸோ பேஜ் நம்பர் 192ல் ஃபஸ்ட்டு கொஷினும் தேர்டு கொஷினும். அப்புறம் சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 192ல் ஃபஸ்ட்டு தேர்டு 5th கொஷின் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெடுவினா. ஸோ நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 193ல் செகண்ட் கொஷின். இயல் 8ல் ஸோ இயல் 8ல் வந்து குருவினா வந்து பேஜ் நம்பர் 216 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கொஷின். சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து 216 அதே 216ல் ஃபஸ்ட்டு 4th 5th கொஷின். அடுத்தது வந்து நெடுவினாவில் பேஜ் நம்பர் 217ல் செகண்ட் கொஷின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இயல் 9ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இயல் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா குருவினால் வந்து பேஜ் நம்பர் 3rd and 4th. ஸோ பேஜ் நம்பர் வந்து 339 ஓகேங்களா. அதே 339ல் சிறுவினாவில் வந்து செகண்டும் தேர்டு கொஷினும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா 240 பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு கொஷின். அதுக்கடுத்தது வந்து இயல் 10ல் இருக்கக்கூடிய குருவினால் ஸோ பேஜ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 261ல் வந்து ஃபஸ்ட்டு அண்ட் தேர்டு கொஷின். அடுத்தது சிறுவினாவில் பார்த்திங்க அப்படின்னா அதே பேஜ் நம்பர் 261ல் செகண்ட் அண்ட் தேர்டு. நெடுவினால் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 262ல் வந்து தேர்டு கொஷின் ஓகேங்களா. ஸோ தேர்டு கொஷின் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் நீங்கள் பப்ளிக் வந்து அதாவது ரொம்ப நான் வந்து ஸ்லோ லேர்னர்ஸு எனக்கு வந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் ஸோ இந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்து வந்து படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டானது. ஸோ ப்ரீவியஸ் இருக்க கொஷின் பேப்பர்லேருந்து அண்ட் தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நம்ம வந்து கேதர் பண்ணி இந்த ஒரு கொஷினை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ கல்விவாலா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கிடைக்கும். ஸோ சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து நம்ம வந்து 2025 வந்து January 1க்கு வந்து நம்ம வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் மஸ்ட் வி ஹேவ் ஸ்டடி திஸ் கொஷின் ஓகேங்களா. ஸோ படிக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நான் இந்த கொஷின் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மேக் பண்ணேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸும் வந்து அதாவது ரொம்ப பிலோவாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் அட்டன் பண்ணாலே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து யாராக வேணா இருங்க, நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருங்க இல்லை நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருங்க, மஸ்ட் நீங்கள் இந்த கொஷின் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அபவ் 75+ வந்து நீங்கள் எடுக்கலாம்.
ஸோ இது வந்து என்னுடைய மெத்தடாலஜி, என்னுடைய இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த கொஷினை கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நல்லா படித்து நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ 2025 உங்களுக்கான பொதுத் தேர்வோட ரிசல்ட் வந்து நல்லபடியாக அதிகமான மார்க் வரணும் அப்படின்றது நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.